ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபைனலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பராக வந்து ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சொன்னோம் அடுத்த ப்ரொமோ இந்த ஒரு சீனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்துருந்துச்சு. பட் ஆனால் அதில் ஒரு இக்கு வச்சு காவேரி பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பட் இதில் ஹாப்பியான மூமெண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்ததை விட நான் என்ன நினச்சேன்னா, காவேரி நடு ரோடு அப்படிங்கிறதுனால வந்து இதே காஸ்டியூம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அப்போல்லாம் தெரியாது விஜயோட பர்த்டே வந்து வரப்போகுது தான் தெரியும். நாளைக்கு தான் விஜயோட பர்த்டே நமக்கு தெரியாது. இந்த காஸ்டியூம் இருக்கும்போது மேபி விஜய் காவேரி வந்து வீட்டுக்கு வர லேட்டாக இருந்ததுனால நம்ம விஜய் வந்து நடு ரோட்டில் அவங்களுக்கு காணும்னு தேடிட்டு ஃபீல் பண்ணாமல் நடு ரோட்டில் அந்த சீன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். இன்றைக்கி பர்த்டே நாளைக்குன்னு தெரிஞ்சோடனே நான் இந்த எபிசோட் வந்து உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணிட்டேன் முன்னாடி ப்ரொமோ வரதுக்கு முன்னாடியே. கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம காவேரி கொடுக்குற சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி காவேரியோட சர்ப்ரைஸ் தாங்க. உங்களுக்கு அதை மோதிரம் தராங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல்லாக உங்கள் கூட நைட் ஃபுல்லாக உங்க கூட இருக்கணும், நம்ம வெளில போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே உங்க கூட தானே இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்பயுமே ஒன்று மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. அந்த கழுத்தை பிடிச்சிட்டு அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். விஜய்னு எடுத்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம காவேரி சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மேபி நம்மளுக்கு சொல்லியிருந்தாலும் எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி அந்த விஜய்னு சொல்கிற போது எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக தோணுச்சு. மட்டும் தான் சொல்லலாம். விஜய் நம்மள்ட்ட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லும்போது எங்கே வெளியில பற்றி சொல்கிறாங்களோ பக்குன்னு ஆயிடுச்சு ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் ஐன்னு சொல்லும் போது அப்பாடா தலைவி வேறு தான் சொல்ல வந்திருக்காங்க, நம்ம தான் டக்கு புக்குன்னு மனசு போட்டு பதற வச்சுட்டு வந்த ஒரு செகண்டில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐ லவ் யூ தாங்க சொல்ல போகிறாங்க, வேறு என்னங்க சொல்ல போகிறாங்க. ஃபைனலாக நம்ம விஜய் வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. அது இங்கே பாருங்களேன், காவேரி பர்த்டேக்கு விஜய் ஐ லவ் யூ சொல்கிறேன், விஜய் பர்த்டேக்கு காவேரி ஐ லவ் யூ சொல்கிறேன். பிரவீன் சார் வேறு லெவல் சார். நீங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த மொமெண்ட் இப்படியே கண்டினியூ பண்ண நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது எங்களுக்கு ஆப் வைக்கிற மாதிரி இது கொண்டு வந்துடாதீங்க, எங்களை இப்பயே ஹாப்பியாக வச்சுக்கோங்க தான் எங்களோட ரெக்வஸ்ட். பார்ப்போம் கூட கருத்துக்கள். நீங்கள் ப்ரொமோ பார்த்தீங்களா, யார் ரிப்பீட்டட் மோடில் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே அவங்க நிஜமாவே நடிக்கிறாங்களா வாழ்கிறாங்களான்னு தெரியலங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த சீனு. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பை.